அதை சொல்றார். நல்ல முருக அடியார்களோடு சேர்ந்து குருவனுடைய வார்த்தைகளை கேட்டு முருகப்பெருமானுடைய பெருமைகளை உணர்ந்து உணர்ந்து அனுதினமும் சிவகலைகளாக இருக்கக்கூடிய ஆகம நூல்களையும் அதே மாதிரி வேதங்களுடைய தத்துவங்களையும் படிக்கணும். இது ரெண்டும் நம்மளால படிக்க முடியாதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அத்தனையும் சேர்ந்த திருப்புகளை படிக்கணும். திருப்புகளை படித்தால் முருகப்பெருமானுடைய மயில் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்த பிறகு எங்க போனோம்? பழனி மலைக்கு போனோம். இந்த திருப்புகளை தினமும் பாடினால் முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கும். பூமியில பிறந்து எப்படியோ வளர்ந்து ஏன் இப்படி வளர்ந்தோம், எதுக்கு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படி ஒன்றும் நமக்கு தெரியல. குழந்தையா இருக்கும்போது சந்தோஷப்பட்ட யாரும் இன்னைக்கு நம்ம தவழ்ந்தோம்னா சந்தோஷப்பட மாட்டாங்க. நல்ல ததக்க புதக்கன்னு குழந்தை மாதிரி பேசினாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க. என்னப்பா இப்படி எருமை மாதிரி வளர்ந்துருக்கு, குழந்தை மாதிரி பேசணும்னு அடிக்கத்தான் வருவாங்க. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சி என்பது உடல் அளவில் இருக்கக்கூடாது, உள்ளத்தின் அளவிலும் இருக்கக்கூடாது.